Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பழைய சோறும் சிக்கன் குழம்பும். ஆமாம், ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமேனு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக யோசித்து பழைய சோறுக்கு சிக்கன் குழம்பு. அது வந்து நான் ஆல்ரெடி வீட்டில் சாப்பிட்ருக்கேன், ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன். நல்லா அது நிறைய பேர் பார்த்து சூப்பர் சொல்லியிருக்கீங்க. அதுக்காக தான் இது அப்படியே ஒரு வீடியோவாக பண்ணிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசித்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பழைய சோறும் பச்சை மிளகாவும் சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். செம்ம வியூஸ் போயிருந்துச்சு. மேலே கார்டு கொடுக்குறோம், வீடியோ முடிச்சக்கப்புறம் கூட போய் பாருங்கள். அது என்ன சொல்கிறது, பாட்டு கூட இருக்குது, பழைய சோறும் பச்சை மிளகாவும்ன்ட்டு. ஆனால் இன்றைக்கி நம்ம பழைய சோறும் சிக்கன் குழம்பும் அப்படின்னு பாட்டை மாற்றி வீடியோ பண்ண போகிறோம். ஓகே, இதில் என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மெயின் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னாக்கா பழைய சோறு இருக்குது. எவ்வளோ பெரிய தட்டு பார்த்தீங்களா, ஒரு தட்டு நிறையா பழைய சோறு கொட்டியிருக்கோம். தண்ணி வந்து இங்கே இருக்குது பாருங்க. தண்ணி வந்து இது இப்படி கொஞ்சம் இப்படி டேப்பராக இருக்கிறதால தண்ணியெலாம் கீழே போயிடுச்சு. இது கூட பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் லாலிபப் இருக்குது. இது வந்து நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி. இது பார்த்தீங்கன்னாக்கா நாட்டுக்கோழி சுக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தந்தூரி லெக் இருக்குது, அந்த தொடையோடு இருக்குது, தொடையோடு சேர்த்து இருக்குது, தொடைக்கு மேல் பகுதியோடு சேர்த்து இருக்குது. அப்புறம் 2 லாலிபப் இருக்குது, சிக்கன் லாலிபப். சிக்கன் தான் எனக்கு ஃபுல்லாகவே. அப்புறம் வந்து இது நார்மல் பிராய்லர் கோழி சுக்கா. இது வந்து பிராய்லர் கோழி கிரேவி. இது பார்த்திங்கனாக்கா குழம்பு, சிக்கன் குழம்பு. 1 2 3 4 5 6 7 8 9 10 சாப்பாடோட 10 ஐட்டம் மொத்தம் இருக்குது. நமக்கு ஐட்டம் முக்கியம் இல்லை, எவ்வளோ பெரிய தட்டு இது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிறேனான்றது தான் முக்கியம். ஓகே, நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பழைய சோறை நீங்கள் சாப்பிடும்போது, எப்பயுமே சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறேன், அதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். இப்படி கொஞ்சம் பழைய சோறை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஒரு குழியை பறிச்சுட்டு அந்த சிக்கன் குழம்பு அது சென்டரில் அந்த குழியில் ஊற்றி ஆஹா, என்ன ருசி, என்ன ருசி தெரியுதா? ரத்தம் வருது. கடிச்சிக்கிட்டேன், உதட்ட கடிச்சிக்கிட்டேன். ஏன்னா அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. சிக்கன் பீஸ் எதுவும் மாட்டலையேன்னு சொல்லிட்டு உதட்ட கடிச்சிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ பழைய சோறு டேஸ்ட்டு பார்த்தாச்சு. அடுத்தது வந்து மீதி இருக்கிற ஐட்டத்தெல்லாம் அப்படியே ஒரு ரவுண்டு அப்படியே டேஸ்ட்டு பார்த்துருவோம். சிக்கன் லாலிபப் இருக்குது. ஆகா, அற்புதம். தந்தூரி. எல்லாமே சிக்கன் தான், இருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னாக்கா நாட்டுக்கோழி. இதுவும் பார்த்து சிக்கன் லெக் பீஸ். இது வந்து பிராய்லர் கோழி சுக்கா. ஆஹா, சிக்கன் 65. ரெடி, சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3 2 1 ஸ்டார்ட். ஐயோ, கான்செப்டே மறந்துட்டேனே. சாதாரண ஃபஸ்ட்டு வாய் வச்ச போது கூட அவ்வளோ டேஸ்ட் இல்லை. இந்த குழம்போடு வைக்கும்போது தான் வேறு லெவலில் இருக்குது. வா, இன்னும் ஒரு சட்டி சோறு திம்பலான்னு நினைக்கிறேன். ரோல். இதை கண்டுபிடிச்சது கார்த்தி தான். காப்பிரைட் எனக்கு தான் வரணும். இனிமேல் யார் வீடியோ பண்ணாலும் காப்பிரைட் எனக்கு தான் வரணும். அது கண்டுபிடிச்சது கார்த்தி தான். நம்பிக்கை இல்லைனாக்கா டிக்டாக்கில் 1 வருஷத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன், போய் பார்த்துங்க. டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க தான், இருந்தாலும் 1 வருஷத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை தான் இப்போ ஸ்டார்ட் செய்யணும். நம்பி தான் உண்மையாக நான் இருக்குது. செம்ம டேஸ்ட். சத்தியமாக நீங்கள் ட்ரை பண்ணணும். இதை வந்து நான் வேண்டுகோளாக வேண்டுகிறேன். அடுத்தது சிக்கன். இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் இதில் வச்சு சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்ப்போம். டேஸ்ட்டு பார்க்கறதுக்கே பழைய இருக்காங்க, காலியாக இருக்கும் போல இருக்குது. அற்புதம்.
வேற லெவல். இது ஒன்று தான் மிஸ்ஸிங் நினச்சிருப்பீங்க. பச்சை மிளகா, பழைய சோறு பச்சை மிளகா. இந்த வந்துருச்சுல்ல இன்னும் கூட இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா எல்லாத்தையும் போடுவோம். இங்கே பாருங்கள், ஒரு மிளகாய் முழுசாக இருக்குது. பச்சை மிளகா செம்ம காரமாக இருக்குது. பறையிருச்சு. செம காமெடியாக போச்சு. தண்ணி இதில் குடிக்கிறதா, இதில் நிறையா இருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்து குடிக்கலான்னு வச்சா கீழே ஊற்றி விட்டுருச்சு. ஸோ சேட். அப்புறங்க தண்ணி இருக்குது, சாச்சா தெரியாது. சாச்சா அந்த பக்கம் தானே போவோம், தெரியாது. தண்ணி நிறையா இருக்குது. சாப்பாடெல்லாம் வலிச்சிட்டு அப்புறமா குடிச்சிக்கலாம். இன்னும் இவ்வளோ லென்த்தாக வருது. இதை வச்சு இன்னும் சாப்பிடல. கிரேவி குழவே இல்லை. தண்ணி வேற குடிச்சிட்டே இருக்கிறேன். இந்த தண்ணி எப்படி குடிக்க போகிறேன்னு தெரில. கிட்டத்தட்ட ஒரு சொம்பு, இந்த ஒரு சொம்பு தண்ணிக்கு மேலே ஊற்றிருக்கோம். இதில் இருக்குது தண்ணி. சாப்பாட்டோட கொஞ்சம் வந்துடும், இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்குது. சாப்பாடு காலியான மாதிரி தான் இருக்குது, ஆனால் சுற்றிலும் அங்கங்கே செதறி கிடக்குது. பழைய சோறு நல்லா இருக்குன்னு குடிச்சு காலி பண்ணியாச்சு. சைட்ஸ் தான் நிறையா இருக்குது. சோறு இன்னும் கொஞ்சம் இருந்தால் கூட, இன்னும் ஒரு குண்டா இருந்தால் கூட போதும் போல இருக்குது. சாப்பிடலாம் போல இருக்கு. இப்படி தின்னாவே ஃபஸ்ட்டு சோறு தான் வருது. இப்போ தான் ஒரு முழு தண்ணியை குடிச்சிருக்கேன். இதுலேருந்து நல்லா அந்த பக்கம் போயிடுச்சு. வரேன். ஒரு பீஸ் எகிரி குச்சி ஓடிடுச்சு. பச்சை மிளகா ஏற்கனவே வாயில காருது. இதுக்கு மேலே பச்சை மிளகா வேணாப்பா. மயோனஸ் இருக்கா? அப்போ எடு. இது இப்போ எவ்வளோ நேரத்தில் உள்ளே போகுது மட்டும் பாரு. மயோனஸ் மட்டும் கொடு. க்ரீன் சட்னி வேணாம், ஒன்றும் வேணாம். காரமாக இருக்கு. என்ன சைடில் ஊற்றுது. இது தயிர் கிடையாது. நிறைய பேர் மயோனஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இது தயிர் கிடையாது. இது வந்து கிரில் சிக்கன் கூட தருவாங்க. கிரில் சிக்கன், தந்தூரி சிக்கன் கூட நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியலாமல் கேட்குறீங்க. இது வந்து முட்டை அப்புறம் எண்ணெய் அதில் செய்கிறது, வேறு எதுவும் கிடையாது. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது வெயிட் பண்ணேன்.
இந்த வந்துட்டேன். ஒரே கால் படிச்சிடலாம். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். என்ன சோறு இருக்குது, சோறே இல்லைன்னு நினச்ச போகிறக்கு இவ்வளோ சோறு இருக்குது. ஓகே, சேலஞ்சு வெற்றிகரமாக முடிஞ்சுது. பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய தட்டில் ஃபுல்லாக சாப்பாடு போட்டு அப்புறம் தண்ணியும் வேறு ஊற்றி அதை தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட்ருக்கோம். செம்ம வெறித்தனமாக இருந்துச்சு சேலஞ்சு. ஃபஸ்ட்டு சாப்பிட இன்னும் சாப்பிடுன்னு தான் தோணுச்சு. இன்னும் ஒரு தட்டு பழைய சோறு மட்டுமே கிடைச்சா கூட சாப்பிட்லாம். அந்த சிக்கனை வெட்டுட்டு பழைய சோறு மட்டுமே இன்னொரு தட்டு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த சிக்கன் குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாக்கா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, இது என்ன பிச்சை கேட்குற மாதிரி இருக்குது உங்கள்கிட்ட. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கய்யா, என்னால் முடியலையா, அப்படி தான் இருக்குது நிலமை. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சத்தியமாக பிச்சை தான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. வேறு என்ன சொல்கிறது. மீண்டும் இதேமாரி அடுத்தடுத்த நல்ல வீடியோக்களை சந்திக்கலாம். இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல வேணான்னு பார்த்தேன். நிறைய பேர் நம்மளை பீட் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கும் தெரியல. ஏதாவது உங்களோட சஜஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பெஸ்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். வசந்தெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளவோ பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் வந்து சொல்லப்போனால் 4 வருஷமாக இந்த யூடியூப் சேனலை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பவே கஷ்டப்பட்டு பல தடைகளை தாண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஆனால் இது வந்த தூரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம், ஆனால் வந்த சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கனாக்கா 6,50,000 இன்னும் வரல. ரொம்பவே கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கு மேலே நீங்கள் தான் அதை பற்றி கூற வேண்டும். என்ன நாங்கள் தப்பு பண்ணுறோன்றதை சொல்லுங்கள், அதை நாங்கள் திருத்திக்க பார்க்குறோம். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு மேலே எப்படி பண்ணுறதுன்னு தெரில. உங்களோட 6,40,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம கம்மின்னு சொல்கிறோம். ஆனால் பல பேருக்கு இன்னொரு 6 லட்சம் வச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம பயணிச்சு. ஏன்னா நம்ம பட்ட கஷ்டங்கள் அப்படி, சிரமங்கள் அப்படி இல்லை. நம்மளை தாண்டி போனவங்க இன்னைக்கு எந்த ஸ்டேஜில் இருக்காங்க அது அத்தனையும் நம்ம பார்க்கும்போது, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரே மாதத்தில் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்லாம் வந்துடுறாங்க. எப்படின்னே தெரில. அது இவ்வளோ நாளாக நாங்கள் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஷார்ட்ஸ் போட்டு வந்துடுறாங்க. ஓகே, வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. மனசு ரொம்ப இறுக்கமாக இருக்குது. எல்லாத்தையும் பேச நினச்சாக்கா 1 மணி நேரம் ஆகும். அது ஒரு நாள் லைவ் பண்ணும்போது பேசிக்கலாம். மீண்டும் அடுத்து இதேமாரி நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். டாடா.